காவிரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்களுக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. கோல்டு ப்ரைஸ்லாம் ஏறுது, அமெரிக்காவுடைய சிபிஐ டேட்டா வருதுன்னு சொல்கிறாங்க, டாடா மோட்டார்ஸ் ஸ்ப்ளிட் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எக்கச்சக்கமாக பேச போகிறோம். லெட்ஸ் வெல்கம் குருஜி. ரைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதம் 21 காவேரி பிஸ்னஸுடைய ஆனுவல் மீட் இருக்குது, அதாவது இயர் எண்ட் மீட் இருக்குது. அந்த மீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு, எல்லோரும் சேர்ந்து ஃபன் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ் எல்லாத்தையும் பாருங்கள். யூடியூப்லேயும் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், அதில் டீட்டெயில் இருக்கும். சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், லிமிடெட் சீட் தான் அவைலபிள். அதனால் சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க. 21 நம்ம எல்லோரும் மீட் பண்ணுவோம். தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் அதிகமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. சென்னை, பாண்டிச்சேரிலையும் மழை பெஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க. இதுவும் பாண்டிச்சேரியை ஒட்டி தான் வரப்போகுது. அடுத்து போயலா? ஆமாம். ஓகே. போன தடவை பாண்டிச்சேரியை ஒட்டி வந்தது, தலைவிரிச்சு ஆடிச்சு. ஸோ இந்த தடையும் அதே மாதிரி தலைவிரிச்சு ஆடும்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரிக்கு போனாலே எப்படி நடக்குமோ. ஸோ இந்த டைம் எல்லாருமே இன்னும் சேஃபாக இருந்தீங்க, லாஸ்ட் டைம் இருந்தோட இன்னும் சேஃபாக இருந்தீங்க. ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி சிபிஐ டேட்டா வருதுன்னு சொல்கிறாங்க அமெரிக்கா, யூஎஸோட. ரைட். ஸோ இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷனை எப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் அதனால்? சரி, என்ன ரிப்போர்ட்டு என்ன சொல்லுதுன்னா 0.3% இன்க்ரீஸ் ஆகுங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு சிபிஐ இன்ஃப்ளேஷன் இன் யூஎஸ். அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஒரு சைடு குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த தடவை பார்த்தோன்னா அது இன்ஃப்ளேஷன் மேலே போயிட்டுருக்கு. பட் ஆனால் ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறனால அதே சமயத்தில் இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஃபெட்டு வந்து மீட் பண்ணுறாங்க டிசம்பர் 18 அப்போ. அவங்க வந்து ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்கன்னு வேறு அந்த ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு. இது எப்படின்னு தெரியல. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறிட்டே இருக்கும்போது எப்படி ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறாங்கன்னு தெரியல. அதை பார்க்கணும். 18ஆம் தேதி 19ஆம் தேதி தான் நமக்கு தெரியும் அதை பற்றி. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய போகுதுன்னு அந்த டாக் வந்தோடனே கோல்டு ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 2720 டாலர் பர் ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இது 2750 வரைக்கும் போகும் போல் இருக்குது. ஆனால் இந்தியாவில் விலை ஏறிடுச்சு அண்டு கோல்டு விலை மேலே போயிட்டே இருக்குது. அது என்ன காரணம்னு சொல்ல முடியுமா உங்களால்? ஒரே காரணம் தான், இப்போதைக்கு டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுது, ரூபி வீக் ஆகுது. ஆமாம், அது ஒரு இது வீக் ஆகுது. பட் இன்டர்நேஷ்னலி கோல்டு ப்ரைஸு மேலே போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புது ஃப்ளாஷ் பாயிண்ட் வந்திருக்கு. ஒன்று வந்து இஸ்ரேல் சிரியா ஒன்று, இன்னொன்று வந்து சவுத் கொரியா. அப்போ வேறு வந்து ஒரு அன்சர்டன்ட்டி இருக்கோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இது பூஸ்ட் ஆகும், இந்த கோல்டு ப்ரைஸ் வந்து மேலே போகும். அதுதான் நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அதுதான் இப்போ நடக்குது. இந்தியாவில் சரி, அப்ராட்லேயும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் சிபிஐ இன்ஃப்ளேஷன் மேலே போச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபர்தராக குறைப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய டவுட்டு தான். ஸோ அதனால் நமக்கு டிசம்பர் 18th இல்லை 19th தான் அதை பற்றி தெரியும். பட் கம்மிங் டு தி எஃபெக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது ஒரு டேஞ்சர் ஜோன் தான். அண்டு ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கிறதுக்கு சான்சஸே இல்லாமல் போயிடும். பட் இந்தியாவில் வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 5 o'clock மேலே வரும். அதில் என்ன எக்ஸ்பெக்டட்னா 6.2லேருந்து 5.4 வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் வெஜிடபிள் இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிளி கண்ட்ரோல் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தெர் இஸ் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் மந்தோட அக்டோபரோட பார்த்திங்கன்னா நவம்பரில் கண்ட்ரோல்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இது வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு குட் பாயிண்ட்டு. இதை பேஸ் பண்ணி இந்த நியூ கவர்னர் மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு எதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதை பொறுத்து தான் பார்க்கணும் இதோட எஃபெக்ட் என்ன அப்படின்ட்டு. பட் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் இது வந்து ரேட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட்ஸ் அ டேஞ்சர் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போதைக்கு. அடுத்து நம்ம டாடா மோட்டார்ஸ் பார்க்க போகிறோம். டாடா மோட்டார்ஸ் வந்து 1:2 ஸ்ப்ளிட் கொடுக்க போகிறதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. கரெக்ட். பயங்கரமாக ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போ அடிவாங்கிருக்கு, இறங்கி போயிருக்கு. டாடா மோட்டார்ஸ் 1150 அந்த மாதிரி கோட் ஆகிட்டு இருந்தது. இந்த டிவிஆரோட இது பண்ணுறப்ப கேன்சல் பண்ணுறப்ப அந்த லெவலுக்கு இருந்தது. அப்புறமேல் படிப்படியாக குறைஞ்சி அப்புறம் Q2 ரிசல்ட்டும் அவ்வளோ நல்லாவும் இல்லை வேறு. ஸோ அதில் வந்து பெரிய டிக்ளைன் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதனாலேயும் ப்ரைஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் மார்க்கெட் ஜென்ரலாக டவுன் ஆனனால இந்த ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சி சம்திங் லைக் 800, 799 அந்த மாதிரிலாம் போயிடுச்சு. இப்போ வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகி 804 அது மாதிரி கோட் ஆகிட்டுருக்கு. இது வந்து
இந்த 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 டைமில் தான் அவங்க ஏற்கனவே சொன்னாங்களே அந்த டிவிஆரை வந்து கேன்சல் பண்ணுறப்ப இன்னொன்று சொன்னாங்க, இவங்களுடைய கம்பெனியை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறதா பேசஞ்சர் டிவிஷன் அண்ட் கமர்ஷியல் பேசஞ்சர் டிவிஷன் ப்ளஸ் கமர்ஷியல் டிவிஷனாக பண்ண போகிறதான்னு சொன்னாங்க. 2 கம்பெனியும் அந்த லிஸ்ட் ஆக போகுது தனியாக அப்படின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் இந்த பேசஞ்சர் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கார்ஸு, அப்புறம் எலக்ட்ரிக் கார்ஸ், அப்புறம் இந்த ஜேஎல்ஆர் அவங்களோட ஜாகுவார் லேண்ட் ரோவர் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கும். அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுறாங்களே அந்த ட்ரக்ஸ்லேருந்து, யூட்டிலிட்டி வேன்ஸ்லேருந்து, அப்புறம் பிக்கப் வேன்ஸு, தென் வந்து பஸ்ஸஸ் அண்டு இதெல்லாம் அந்த குரூப்பில் இருக்கும். அண்டு கூடிய சீக்கிரம் அதுக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அது வந்துருச்சுன்னா தனியாக 2 கம்பெனியாக ஸ்ப்ளிட் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த Q2 ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த Q2 ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளைன் இருக்குது. ரெவென்யூவாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா எபிட்டாக இருந்தாலும், எபிட் மார்ஜின், நெட் ப்ராஃபிட் எல்லாத்துலேயும் டிக்ளைன் இருக்குது. இவங்களோட ரெவென்யூ வந்து 1,01,500 crores இருந்தது, 3.5% டிக்ளைன். அண்டு இபிட்டா பார்த்தீங்கன்னா அதுவும் 11,600 crores, அதுலேயும் ஒரு 11.4% டிக்ளைன் இருக்குது. இபிட் பார்த்தீங்கன்னா 5,600 crore இருக்குது, 5.6% டவுனாக இருக்குது. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 3,500 crores. ஸோ எல்லா இதுலேயும் பேராமீட்டர்லையும் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் தான் ஆகிட்டு இருந்தது அது. ஸோ எனியோ இப்போ வந்து அதனாலேயும் இந்த ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து என்னென்னா, இதை ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னா மேபி ஒரு புத்துணர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்ஸுக்கும். ஓகே, அப்படின்னா வந்து இப்போ குறைஞ்சிருக்கிறதுங்கிறது நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக்கிட்டு வாங்கலாம். மேபி அது வந்து வில் கிவ் அ குட் ரிட்டர்னாக இருக்கலாம். பட் ஆனால் என்ன ப்ரைஸில் ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு வந்து சம்மோர் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறமேல தான் அதுக்கு டெசிஷன் எடுக்க முடியும். நம்ம இப்போதைக்கு அதுக்கு டெசிஷன் எடுக்க முடியாது. அண்ட் மொரோவர் இப்போ பாருங்கள், இப்போ சிச்சுவேஷன் என்ன, 4-வீலரோட டேட்டா வந்துருச்சு நவம்பர். தோ ஃபெஸ்டிவல் சீசன் இருந்தால் கூட அது ஒன்றும் சேல்ஸ் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகலையே. எஸ்பெஷலி இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள், அதாவது 4-வீலர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிக்ளைன் ஆகிருக்கு. அண்ட் க்ரோத் வந்து சிவியர்லி அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதனால தான் இவங்க கூட ப்ரைஸ் ரிவைஸ் பண்ண போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜனவரிலேருந்து. ஏன்னா இந்த பேக்லாக் இருக்குது பாருங்கள், இந்த இன்வென்ட்ரி எல்லாத்தையும் சேல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரியில் வந்து ப்ரைஸ் ரைஸ் பண்ண போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், இந்த இது மூலமாக அட்லீஸ்ட் இந்த ஓல்டு ஸ்டாக்ஸ்லாம் கிளியர் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அது வந்து டிசம்பர் டேட்டா வந்தோன்னு தான் நமக்கு தெரியும் எவ்வளோ வந்து சேல்ஸ் இருக்குது, எவ்வளோ வந்து ஓல்டு இன்வென்ட்ரி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது மொபிக்விக் IPO. ரைட். அதாவது இன்னைக்கு காலையில் 11 மணி நிலவரப்படி பார்த்தோம்னா 80% சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, வித்தின் 1 ஹவர்லேயே ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகிடுது. ஓகே. அண்ட் இன்ஃபேக்ட் அது ரிட்டைல் போர்ஷன் மட்டும் 6 times சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, வி கேன் சே தட் இந்த ப்ரைஸ் ரீசனபிளாக கொடுத்தனாலையும், அண்டு இந்த IPO ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 265லேருந்து 279 rupees தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அது ஈஸியாக சப்ஸ்கிரைப் ஆகிடுதுன்னு எடுத்துக்கலாம் நம்ம. அண்ட் அதே சமயத்தில் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கூட 136 rupees கிட்ட கோட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சராக இருக்குது. அப்போ வந்து 415 rupees வரைக்கும் கோட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மேபி இன்னொரு 2 நாள் இருக்குது, இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு இது வந்து. அப்புறம் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இஷ்யூ சைஸு கூட 572 crores. ஆனால் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸை 270 crores வாங்கிட்டாங்க. நேற்றே வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ த அமௌண்ட் வந்து அவைலபிள் பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா ஒன்லி அரௌண்ட் அனதர் 300 crores கிட்ட தான் இருக்கும். ஸோ அதை ஈஸியாக சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது. அண்டு கிரேப் மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கிறனால, அண்டு அதுவும் ஒரு 48% அது மாதிரி இருக்கிறனால இது வந்து மோர் தென் ஃபியூ டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த மூவிக்விக் வந்து இட்ஸ் ஒரு ஃபின்டெக் கம்பெனி. அண்ட் இந்த வருஷம் தான் அவங்க ப்ராஃபிட்லேயே இருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர்லாம் லாஸில் தான் இருந்தாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ டோட்டல் இஷ்யூ சைஸ் 572 கோடி, ஃப்ரெஷ் இஷ்யூ 572 கோடி தான். ரைட். 265லேருந்து 279 ரூபா ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. IPO ஓப்பன் ஆனது இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகிறது டிசம்பர் 13 ஃப்ரைடே க்ளோஸ் ஆகும். அலாட்மெண்ட் ஆகிறது 16 ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மினிமம் ஒரு லாட் வாங்குறீங்கன்னா 14,784 ரூபா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். மேக்ஸிமம் 13 லாட் வாங்கலாம். 689 ஷேர் வாங்குவீங்க. 1,92,231 ரூபா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ரைட். ஓகே, இதோட வீடியோ வெண்ட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும்தான். சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணிக்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்டு கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க.
இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் ஆல்சோ Cauvery Business.in அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய புதிய விஷயங்கள், ஸ்பெஷலான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு குருஜியோடைய லைவ் செஷன் இருக்கும். அந்த லைவ் செஷன் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அண்ட் கூகுள் ஷீட் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. அப்படிங்கிறதுனால Cauvery Business.in வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்லபடியாக மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.